ஏங்கப்பா இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு வந்துட்டு பிரண்டை சட்னி அரைக்கலான்ட்டு இருக்கிறேங்கப்பா. ஓகே. பார்த்தீங்கன்னா இது டைஜஷன் ஆகாமல் இருக்கும், செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுல செரிமானம் ஆகும். ரைட் ரொம்ப ரைட். பசி எடுக்காமல் இருக்கும்ல, ஆமாம். அது அவங்களுக்கெல்லாம் நல்லா சாப்பிட்டா நல்லா பசி ஆகும். ரைட். இதில் நார் சத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு இது செஞ்சிடலான்ட்டு பிரண்டை எடுத்து உரிச்சு வச்சிருக்கிறேன் ரெடியாக. சரி, இப்போ அதை ரெசிபி சொல்கிறீங்களா? சொல்லிடலாம். முதல்ல ஒரு கடாய் சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நல்லா ஒன்று சேர வணக்கி விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. கடைசியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக துருவண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதனால் ஒன்று சேர வணக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைக்கேற்ப சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சட்னி எப்படி ரெசிபி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, வேறு ஏதாவது வீடியோஸ் சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் மேலுமே ஏதாவது வீடியோ போடணுமா ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.